அது சில பேருனுடைய விருப்பங்களாக இருக்கலாம். அல்லது அவர்கள் இது மாதிரி அதை இரண்டாம் இடத்துக்கு வரவிடாமல் தவிர்ப்பதற்கு இது போன்ற யுக்திகளை பயன்படுத்தலாம். ரெண்டாம் இடத்துக்கு போட்டி அப்படின்னு சொன்னால் நடக்க போகிற தேர்தலுக்கா அல்லது 2 ஆண்டுகளாக நடந்த இடைத்தேர்தலாக இருக்கட்டும், 2024 நாடாளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், அதுக்கெல்லாம் அவர்கள் அந்த 2ஆம் இடத்தை நிரூபிச்சிருக்கலாமே. இது ஒன்று. இவங்களை பொறுத்தளவில் இங்கே சொல்லுகிற போது என்ன சொன்னாங்கன்னா, போட்டி யார் யாருக்கு அப்படின்னாங்க. அப்போது தாவேகாவினுடைய தலைவர் விஜய் அவர்களுக்கும் அதிமுகவுக்கு தான் போட்டி அப்படின்னா, அப்போ நாம் தமிழர் சீமான் அவர்களை இவர்கள் புறம் தள்ளுகிறார்கள். ஆக அவர்களை ஆதரிக்க சொல்லி யாரும் சொல்லவில்லை, அப்படித்தானே? இன்னொன்று இவங்க சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஆளுமை இல்லை அப்படிங்கிறாங்க. ஆமாம் ஆமாம், ஆளுமை அதிகமாக இருந்ததனால தான் 10 ஆண்டு காலம் வாங்கிய கடனை இவர்கள் 4.5 ஆண்டு காலத்தில் 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. அது ஒரு நல்ல ஆளுமை. தூய்மை பணியாளர்கள் அவர்களை எப்படி இவங்க கைது செஞ்ச அந்த விதம், அது ஒரு நல்ல ஆளுமைக்கு அடையாளம். இன்றைக்கு காஞ்சிபுரம் நீதிமன்றத்தில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் சங்கர் கணேஷ் என்று சொல்லக்கூடிய அந்த மாவட்ட துணை கண்காணிப்பாளர் எதற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார்? ஆக இவைகளெல்லாம் தெரியாது. இவங்க சுற்றி பார்த்தாங்களே, இவங்க என்னைக்காவது தேனி பக்கம் கம்பத்தில் பக்கத்தில் கேகேப்பட்டின்ற ஊரில் கனிம வள கொள்ளையை எதிர்த்து போராட்டம் நடத்தினார்கள், அங்கே ஒரு கொலை ஏற்பட்டதே. அதையெல்லாம் ஆளுமையான அரசாங்கம். தமிழ்நாட்டில் 7.5 நடைமுறைப்படுத்தியது ஆளுமையே இல்லை. ஆனால் இன்னைக்கு நீட்டு விளக்கை கொண்டு வராதவர்கள் ஆளுமையானவர்கள். ஒன்று. இன்னொன்று, கள்ளக்குறிச்சியை பொறுத்தளவில் இதுவரைக்கும் ஆளுமையான அரசாங்கத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் போகவே இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் தான் அங்கே போனாங்க முதல் முறையாக. ஆகவே இவர்களுடைய நோக்கம் என்பது இல்லை முதலிடம் நிரூபிக்கப்பட்டதுப்பா அப்படின்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு பிம்பத்தை கட்டமைக்க முயற்சி செய்கிறார்கள். மக்களினுடைய நிலைமை அது கிடையாது.